வணக்கம் அன்பர்களே, ஞான உலகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜப்பானில் மிகவும் பிரபலமான ரின்சாய் என்ற ஒரு புத்த துறவி வாழ்ந்து வந்தார். அவர் உலகின் சத்தத்தில் இருந்து விலகி ஒரு காட்டின் அருகே தனிமையில் தனது குடிசையை உருவாக்கினார். ரின்சாயின் புகழ் ஜப்பான் முழுவதும் பரவியிருந்தது. ஏனெனில் அவர் மிகவும் தியானம் மற்றும் ஞானம் பெற்றவராக இருந்தார். ஒரு முறை ஜப்பான் பேரரசர் ரின்சாயிடம் வந்து, முனிவரே, நான் எப்போதும் மிகவும் அமைதியற்றவனாக உணர்கிறேன். என் மனதில் கொந்தளிப்பும் குழப்பங்களும் உள்ளது. என்னிடம் நிறைய பணம் இருந்தாலும், மக்கள் கனவு காணும் அனைத்து வசதிகளும் என்னிடம் இருந்தாலும், என் மனதில் அமைதி மட்டும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டார். ரின்சாய், உங்களுக்கே பதில் தெரியும், நீங்கள் ஏன் அதை தேடவில்லை என்று கேட்டார். அதை நீங்கள் தேடியிருந்தால் உங்கள் வாழ்க்கை குழப்பமும் பதட்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கும் என்றார். அதை கேட்ட சக்கரவர்த்தி உற்சாகமடைந்து, சொல்லுங்கள் முனிவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ரின்சாய், அடுத்த 10 நாட்களுக்கு இந்த ஆசிரமத்தில் நீங்கள் சாதாரண மனிதனின் வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த 10 நாட்களில் நீங்கள் உங்களால் முடிந்தவரை மௌனமாக இருக்க வேண்டும், எப்போதும் தனிமையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றார் ரின்சாய். ரின்சாயின் ஆலோசனையை பேரரசர் ஏற்றுக்கொண்டார். முதல் நாள் மன்னனின் மனம் வழக்கத்தை விட எண்ணங்களும் மனக்கவலைகளும் மன அமைதியின்மையும் நிறைந்திருந்தது. அவர் மனதில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. அவர் சங்கடமாக உணர்ந்தார். ஆனால் ரின்சாய் அறிவுறுத்தியபடி அவர் நாள் முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தனிமையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த முதல் நாள் இரவு நேரத்தில் அவர் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சியை உணர ஆரம்பித்தார். அவருக்குள் அமைதியின்மை குறைந்ததை அவர் கண்டறிந்தார். மறுநாள் மன்னன் தனிமையில் அமைதியாக அமர்ந்து வானத்தில் பறக்கும் பறவைகளையும் சுற்றி இருக்கும் தாவரங்கள், பூக்கள், இலைகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். இன்றுதான் வாழ்நாளில் முதல் முறையாக தன்னை சுற்றியுள்ள இயற்கை எவ்வளவு அழகானது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் நாள் முழுவதும் முழு ஈடுபாட்டுடன் இயற்கையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். இப்படியே 3/4 நாட்கள் கழிந்தன. அதற்குள் சக்கரவர்த்தியின் மனதில் இருந்த சலசலப்புகள் எல்லாம் அடங்கிவிட்டன. 5ஆம் நாள் காலை மன்னன் தனிமையில் அமர்ந்திருந்தார். தானாகவே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நாள் முழுவதும் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இறங்கினார். வார்த்தைகள் இல்லை, கவலைகளும் இல்லை. பேரரசர் உள்ளிருந்து எல்லையற்ற அமைதியும் மகிழ்ச்சியையும் கண்டார். மீதி உள்ள நாட்களை தியானத்தில் கழித்த பிறகு பேரரசர் ரின்சாயின் முன் தோன்றி அவர் ரின்சாயிடம் பணிந்து, முனிவரே, எனக்குள் ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு இருந்தது, என் மனம் ஏன் இவ்வளவு அமைதியற்றதாக இருந்தது என்பதற்கு காரணத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார். ரின்சாய், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பதில் கிடைத்தது என்றார். தேவைக்கு அதிகமான வார்த்தைகளை உபயோகித்தேன். நாள் முழுவதும் மக்களிடம் தேவையற்ற விஷயங்களை பேசிவிட்டு அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இதனால் என் மனம் அமைதி இழந்தது. இதன் விளைவாக என்னுடைய வேலையையும் என்னால் சரியாக செய்ய முடியவில்லை. பின்னர் நான் செய்த எல்லாவற்றிலும் நான் தோல்வியடைந்தேன். இந்த தோல்வியால் நான் இன்னும் மன சோர்வை அடைந்தேன் மற்றும் கோபமடைந்தேன். இது என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. ஆனால் இந்த 10 நாட்களில் நான் என் வாழ்க்கையை தவறாக வாழ்கிறேன் என்பதை உணர்ந்தேன். மேலும் நீங்கள் தியானம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் இருக்கும் பொழுது தியானம் தானாகவே நிகழ்கிறது என்பதை கண்டறிந்தேன். கடந்த சில நாட்கள் தியானத்தில் நான் கற்றுக்கொண்ட முதல் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான நிகழ்வு தன்னை அறிவதுதான் என்பது. இதை கேட்ட ரின்சாய், நீங்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் அதிகம் பேசுகிறார்கள் என்று சொன்னார். அன்பர்களே, நாமும் நம் வாழ்வில் பார்த்தால் அதிகமாக பேசுபவர்கள் மற்றவர்களின் சிரிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் பல முறை கவனித்திருப்போம். மாறாக கம்மியாக பேசுபவர்கள் அவர்களின் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்கள் மரியாதை பெறுகிறார்கள். மக்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறார்கள், மேலும் அவர்களை நம்புகிறார்கள். அதிகம் பேசுபவர்கள் தங்கள் எண்ணங்களில் உறுதியாக இருப்பதில்லை. அவர்களின் மனம் நிலையற்றதாக இருக்கிறது. நிலையற்ற மனம் கொண்டவர் எந்த வேலையிலும் வெற்றி பெற முடியாது. ஒரு நபர் எப்போது, எங்கு, எதை பற்றி பேச வேண்டும் என்பதை அறிந்தால் அவரது ஆளுமை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாறும். மேலும்
அவர்கள் எதை செய்தாலும் வெற்றி பெறுவார்கள். சிறந்த மற்றும் வெற்றிகரமான நபர்களின் ஆளுமையை நாம் சற்று ஆழமாக பார்த்தால், அத்தகையவர்கள் முடிந்தவரை சில வார்த்தைகளில் தங்கள் பேச்சை முடித்து விடுவார்கள். அவர்கள் விஷயங்களை பற்றி ஆழமாக சிந்திப்பதை காணலாம். அதனால்தான் நமது இந்திய உபநிடதங்களில் நமது வார்த்தைகள் உண்மையான பிரம்மசக்தி என்று கூறப்படுகிறது. இங்கே பிரம்மசக்தி என்றால் நமது உள் உயிர் சக்தி, பிரம்மம் என்றால் அறிவு, மௌனத்திலிருந்து பொறுமை, பொறுமையிலிருந்து தியானம், தியானத்திலிருந்து நம் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்கிறோம். நாம் அதிகமாக பேசினால் அமைதியான வாழ்க்கையின் முதல் தூணாக இருக்கும் மௌனத்தை இழக்கிறோம். எனவே இன்றிலிருந்து சில நாட்கள் தேவைப்படும்போது மட்டும் பேசுவோம். சொற்களை மிக குறைந்த வார்த்தைகளில் முடிக்க முயற்சிப்போம். அல்லது வாழ்வில் மௌனத்திற்கு இடம் கொடுப்போம். முடிந்தால் பகலில் சிறிது நேரம் தனிமையில் அமைதியாக உட்கார முயற்சிப்போம். இதை பின்பற்றி அமைதியாக மௌனமாக இருந்து நம் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவப்பு பொத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஞான உலகம்.